இருதயத்திலயும் வரும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இருதயத்திலயும் வரும். ஆனாலும் அந்த பாவ சிந்தனைகளை நம்ம மேற்கொள்றதுக்கு இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த பாவ சிந்தனையை எப்படி மேற்கொள்ள முடியும்? கிறிஸ்து எப்படி மேற்கொண்டார்ன்னு நம்ம பார்க்கணும். அவருக்குள்ள பாவ சிந்தனை வராம இருந்ததா? இல்ல. அவருக்குள்ளயும் பாவ சிந்தனைகள பிசாசானவன் ஏற்படுத்தினான். இந்த மலையிலேருந்து குதிச்சிரு, இந்த கல்லுகள அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அது பிசாசானவன் பக்கத்துல நின்னு பேசல. ஆனா நம்ம இப்ப யோசிக்கும்போது எப்படி யோசிக்கிறோம்? பக்கத்துல நின்னு பேசின மாரி தான் யோசிக்கிறோம். ஆனா அவர் இருதயத்துல தான் அவன் பேசுறான் இல்லையா? நம்ம இருதயத்துல இன்னைக்கு எப்படி பிசாசானவன் பேசுறானோ, அதே போல தான் இயேசுவினுடைய இருதயத்துல பிசாசானவன் பேசுறான். நீ இத பண்ணிடு, இத செஞ்சுரு அப்படின்ட்டு. ஆனாலும் கிறிஸ்து என்ன சொன்னாரு? அதுல வேதத்திலிருந்தே அவனுக்கு பதிலடி கொடுத்து அவனை விரட்டி அடித்தார். அதுபோல இன்னைக்கு நாமளும் நம்மளுடைய இருதயத்துல பாவ சிந்தனைகள் பிசாசானவன் திணிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து பேசி அவனை விரட்டி அடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்போ நம்மளால அதை செய்ய முடியும்னு கேட்டா, எப்போ நம்ம அதிகமா வேதத்தை வாசித்து தியானிக்கிறோமோ அப்பதான் நம்மளால அவன் கூட ஃபைட் பண்ண முடியும். வாரத்துல ஒரு நாள்